ஆணிகளை பிட்டுங்கிறேன், அந்த ஆணிகளை பிட்டுங்கிறேன், அந்த ஆணிகளை பிட்டுங்கிறேன், அந்த ஆணைகளை பிட்டுங்கிறேன். நரம்பு எலும்புகளுக்குள்ளே வர வாவெளியில 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 காலை விட்டு வா. ஆணியை பிட்டுங்கிறேன், ஆணியை பிட்டுங்கிறேன், ஆணியை பிட்டுங்கிறேன். வா 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 வா. வெளியே வந்துரு, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. ஆணியை புட்டுங்கிற, ஆணியை புட்டுங்கிற செய்வினே ஆவிய, புட்டுங்கிற செய்வினே ஆவிய. இந்த நிமிஷத்துல வா வா வா. வெளியில அக்னி வெளியே வந்துரு. காலை விட்டு வெளியே வா, காலை விட்டு வெளியே வா, கையை விட்டு வெளியே வா, காலை விட்டு வெளியே வந்துரு, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. ஒரு அக்னியை போடுறோம் பாருங்க மேல. டச் பவர் தி நேம் ஆஃப் மந்திரத்தின் ஆவிகள், பில்லி சுருத்தின் ஆவிகள் இந்த ஊரை ரட்சிக்கப்படக்கூடாது, இந்த குடும்ப சர்ச்சை வர சொல்லி கட்டி வச்சத கட்ட இயேசுவின் நாமத்தை ஒட்டிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஒட்டி உலகத்துல இருக்கிற காட்டல எங்களுக்குள்ள கட்ட வா. வெளியில இயேசுவின் நாமத்தை வா 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 வா. மந்திரத்தை காட்டல இயேசு கிறிஸ்து பெரியவர். வானத்தை பூமி சகலத்தை உண்டான கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவர் மட்டும் வல்லம் உண்டு, அவர் ஒருவருக்கு மட்டும் அதிகாரம் உண்டு. வேற எந்த மந்திரத்துக்கு அதிகாரம் இல்லை. எல்லாம் கட்டி உடனே வெளியே வா, சீக்கிரத்துல வா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு சொல்லுகிறேன். வெளியே போயிடுறியா? போயிடுறியா? உன் பேர் என்ன? பேர் சொல்லு, சீக்கிரத்தில் சொல்லு. பேர் சொல்லிட்டு சொல்லு. எவ்வளவு நாளா இருக்க? நிமிரு. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நில்லு. என்ன விட்டு போறா விட்டு போயிட்டு பாம்பு வந்து உனக்கு தெரியல, மேல வந்து படுக்குது மேல. பல இச்சைகளை பல பாவங்களை நீ செய்யணும்னு அது உன் மேல தூண்டி வேதனைப்படுத்தி உன் உருவத்தை இன்னும் சுருக்குது. உண்மை இல்லையம்மா? ஆனா நீ வெளியில நான் எப்படி சொல்றது, வெளியில வேதனைப்பட்டு அமாவாசைக்கு வந்தது, பௌர்ணமிக்கு வந்தது. கர்த்தர் அப்பதான் அந்த சங்கிலியை முடிச்சு போட்டு லியாத்தகான்ங்கிற அந்த ஆவி வலு சர்ப்பம் மேல இருக்கிறது. இந்த பெற்றுக்கொள்ள வலு சர்ப்பத்திலிருந்து விடுதலை, பயப்படாத, விடுதலை பெற்றுக்கொள்ள. வெளியே வந்துரு. வலு சர்ப்பம் நிக்கிற அதிகாரம் கிடையாது. ஏசப்பாவை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷன் வந்து ஒடிவா வெயிடு நிக்காத. வெளியே கிளம்பு, கிளம்பு, கிளம்பிடு. நிக்காத, நம்மக்குள்ள நிக்காத. உனக்கு கட்டளை இடுகிறேன். அக்கினி, அக்கினினால வெளியே வந்து கையெல்லாம் விட்டு வெளியே வா, கையெல்லாம் விட்டு வெளியே வா.
ரெண்டு கையையும் விட்டு வா வெளியில. கை வந்துடுறா. கை வந்துக்கிட்டு கையிலேருந்து வா. கையிலேருந்து வா. கையிலேருந்து வா. கையிலேருந்து வா. நெளிஞ்சு வா வெளியே. இந்த கையிலேருந்து வா. இந்த கையிலேருந்து வா. உடம்பு முழுவதும் உடம்பு முழுவதும் உடம்பு முழுவதும் இப்ப காலில் இறங்குது பாரு. 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 வெளியே வா. வெளியே வா. சீக்கிரம் வெளியே உடம்பு முழுவதும் தெரிகிறாங்க. ஆடிவா 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 லீவா லீவா ஆடிவா சீக்கிரம் ஓடு. சூரிய கடிச்சு வயிற்றுல கை வைக்க விழுந்து நிக்காத. சீக்கிரம் வீடு. சீக்கிரம் எல்லா சோத்திரம் பண்ணிட்டு வீடு பாருங்க. பாராளத்துல போய் வீடு இந்த அம்மா விட்டுட்டு என் இயேசுவின் நாமத்தில் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். சீக்கிரம் வெளியே வந்து சீக்கிரம் 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 காலையோடு கை கட்டி சொல்லி வெளியே வந்துடுறியா? வெளியே வந்துடுறியா? வெளியே வா. மாதாபிய வா. போயிடுறியா? அந்த உடம்ப விட்டு போ 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 போ. எல்லாம் கட்டளை இட்டுக்கிட்டே இருக்க. கட்டளை இட்டுக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கொடூரமான ஆவி. அதனாலதான் அப்படி இதாகும். சீக்கிரம் போயிடுறியா? இந்த உடம்பு நீ என்னாலதான் செய்யுது. சீக்கிரம் மாதாவி வா. சீக்கிரம் சீக்கிரம் ஓ. காலில் இருந்துலாம் கால்லாம் எரியுது பாரு. உடம்பு எரியுது பாரு. உடம்பு முழுவதும் அக்னியை போடுறேன். அக்னியை போடுறேன். எரியுதா? எரியுதா உடம்புல? சொல்லு. எரியுதா இல்லையா? எரியுதா இல்லையா? அது சொல்லு. எரியுதா இல்லையா? போயிடு. அப்ப எரிச்சலோட நிக்காத. ஓடி போயிடு. சீக்கிரம்
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். நம்மளாம் எப்படி உருவாகி இருக்கிறோம்? இதோ துர்க்குணத்தில் உருவானேன். இப்படி நான் சொல்லும் போது ஒருவேளை கேட்கிறவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா பாஸ்டர் சொல்றாரு நம்மளாம் துர்க்குணத்துல உருவானோமா அப்படின்னு. இன்றைக்கு அதை பற்றி தான் நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம். சங்கீதம் 51 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 51 நான் வாசிக்கின்றேன். இதோ 5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். 6. இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர் நீர். 7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி எறணும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். 8. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழிவுறும். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கியிருக்கும். தேவனே, சுத்த இருதயத்தை எண்ணில் சிருஷ்டியும், நிலைவரமான என்ன வரமான நிலைவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். என் அருமையான சகோதரனே, இது எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், தாவீது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தாவீது உங்களை என்னையும் போல என்ன விட்டுருங்க, வாலிபர் ஒரு வயது. யாருக்கு? தாவீதுக்கு. நல்லா முஷ்டியான உடம்பு, நல்ல சிகப்பா அழகா இருப்பார் தாவீது. நல்லா சின்ன வயசுல முடியெல்லாம் சுறுசுறாரு, சிகப்பா இருப்பார். அப்ப அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, அந்த உருவ அமைப்பு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவருடைய தொழில் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக இருந்தார். இந்த தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன். சின்ன வயதுல நல்லா பக்தியா இருந்தாரு. அப்பா அம்மா கண்டுக்கல, அம்மா கண்டுக்கல. இருந்தாலும் இவன் ஆடு மேய்க்கும் போது என்ன பண்ணுவான்னா ஆண்டவரை துதித்து துதித்து பாடுவான், புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு வாசிப்பான். இப்படி அவன் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா பேய் பிசாசுலாம் கூட ஓடிடும். அவன் போய் ஒரு மனுஷனுக்கு ஜெபிக்க வேணாம், அந்த தாவீது போய் நின்று அந்த புல்லாங்குழல் அல்லது வயலின் வாசிக்க ஆரம்பிச்சோடனே அந்த வயலிலிருந்து வர்ற சத்தத்தை கேட்டு பேய் பிசாசெல்லாம் ஓடி போச்சு. அந்த நாட்டை ஆளுற ராஜா இடம் பிடிச்சு போச்சு, பேய் பிடிச்சு போச்சு. இவன் போய் வயலின் தான் வாசிக்கிறான், ஜெபம் பண்ணல. வயலின் வாசிக்கும் போது அந்த பேய் ஆடி அந்த ராஜா விட்டு ஓடி போச்சு. அப்படி ஒரு கிருபை பெற்றவன் தான் இந்த தாவீது. அந்த தாவீது இப்படிலாம் ஜெபித்து வாலிப வயதுல அவர் கீழ்ப்படிதலா இருந்ததுனால அந்த தாவீதுக்கு ஆண்டவர் அரசனாக்கினார். அப்ப அரசவையில் இருக்கும்போது ஒரு நாள் உப்பரி மேல போகும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகு. அவங்கள பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆசைப்பட்டாரு. அது ஒரு கன்னி பெண்ணா இருந்தா பரவாயில்ல. அது யாரு அந்த பொண்ணு? உரியாங்கிற ஒரு சகோதரனுடைய மனைவி. அதாவது தாவீது ராஜா கிட்ட அவன் ராணுவ வேலை செய்கிறாரு. ரொம்ப உண்மையும் உத்தமமான மனிதன். இவரு அந்த மேல மாடியில் இப்படி உலாவிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மேல ஆசைப்படுகிறார் தாவீது. அப்ப தன்னுடைய கோரிக்கையை சொல்றாரு அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணும் ஒத்துக்குது. அவர் என்ன பண்றாரு, அந்த தாவீது அந்த பொண்ணோடு தவறு செய்கிறார். அந்த பொண்ணு தவறு செய்த பிறகு அந்த பொண்ணு கர்ப்பவதி ஆகிறாங்க. அப்பதான் இதை எழுதுறார், ஆண்டவரே நான் துர்க்குணத்துல வருவான். இப்ப பாவம் செஞ்சுட்டு சத்தம் போடாம யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சிடலாம். இது ராணுவ வீரருக்கு தெரியாது, அவங்க புருஷனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ராஜா என்ன பண்ணாரு, மாமா நீ வீட்டுக்கு போமாட்ட. அந்த வீட்டுக்கு போனது அந்த அம்மா ஒரு செய்தி அனுப்புறாங்க, ஒரு லெட்டர் எழுதி சத்தமடா எடுத்து ஒரு வேலைக்காரன் கொடுத்து இது தாவீது கொடு. யாரு கொடுத்தான்னு அவன் கேட்டா, நான் என் பேரை சொல்றது. இவன் பேரை சொன்னே தெரிஞ்சிருக்கும்ல. இவன் போறான், அந்த கடிதாசியை காட்டுறான். என்னப்பா என்ன கடிதாசி? அந்த பக்கத்து வீட்டுல இருந்துச்சு. யாரு? அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? பஸ்ஸே படம் வாங்குறாரு, பிரிச்சு பாக்குறாரு.
பிரிச்சு பார்த்தா அதுல சொல்லி இருக்குது, நீ என்ன கற்பழித்ததனால, என்னோட தவறு செய்ததுனால நாம கர்ப்பமாக இருக்கிறேன். ஐயோ, என்ன பண்றது? அந்த நாட்டுல ஒரு சட்டம், இந்த மாதிரி கற்பழிப்பு பண்ணா நம்ம நாட்டு மாதிரி ஜெயிலுக்குள்ள போட மாட்டாங்க, ஒரே வெட்டா கழுத்தை வெட்டி போட்டுருவாங்க. ராஜாவா இருந்தாலும் அதான் தண்டனை. இவனுக்கு கிட்ட தாங்குது, கைகாலம் நட்டுக்குது, என்ன பண்றது? அப்ப இந்த வசனத்தை இந்த ஒரு சங்கீத புத்தகத்தை எழுதுறார். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்துல நாம பாவம் செய்யும் போது அது இன்பமாகத்தான் இருக்கும். ஆனா செஞ்சு முடிச்சிட்ட பிறகுதான் அது என்ன ஆகும்? பயங்கரமான ஒரு வேதனையை நமக்கு கொடுக்கும். பயங்கரமான ஒரு மன நிம்மதி எல்லாத்தையும் எடுத்துரும். அது குடும்பத்துல ஒரு பிரிவினை வரும். அப்ப இவன் பார்க்கறான், இவன் பார்த்துட்டு உடனே அந்த பொண்ணு இப்ப சமாளிச்சாகணும், புருஷனை போய் கூட்டு வைப்பாங்களாம். எங்க இருந்து? ராணுவத்துல இருந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்து இன்னைக்கு உன் மனைவியோட போய் படுத்துக்கப்பா, நீ ராணுவத்துல போர் செய்ய வேணாம். சார், நான் எப்படி சார் என் மனைவியோட படுத்துருப்பேன்? ஏன்டா என் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க ராணுவத்துல போராடிக்கிட்டு கை போகுது, கால் போகுது, ஏன் சார் கழுத்தே போகுது சார். அப்படி போர் நடந்துட்டு இருக்கும் போது என் பொண்டாட்டிகிட்ட வந்து நான் எப்படி சார் ஜாலியா இருப்பேன்? என் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க சேர்த்து ராஜா அப்படின்னு சொல்லி அவன் மனைவியை பார்க்கவே இல்லை, அரண்மனையில படுத்துட்டான். ஜோலி முடிச்சா? இவன் இன்னும் ராஜா யோசிச்சுப்பான், என்னடா இது இப்படி கதை மாத்தல. அவன் போய் படுத்தானாலும் அவன் புருஷனுக்கு அதுக்குள்ள பிறந்துட்டு ஒரு பொய் சொல்லிடலாம். இதுவும் அவங்கள என்ன பண்றது யோசிக்க நம்ம ராஜா. திரும்பவும் ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன், கர்த்தரால் நல்லா பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பைபிளை எழுதக்கூடிய ஒரு ஞானவான், கர்த்தரால ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் அரசனாக்குன ஒரு கடவுளால ரொம்ப பிரியப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏங்க இந்த நிலைமை? திரும்ப இவனால தூங்க முடியல. யார் வந்து கதவை தட்டினாலும் காரியம் தெரிஞ்சு போச்சு. படபடன்னு இந்த ராஜாவுக்கு அடிக்குது. உடனே அடுத்த யோசனை பண்றான், அப்படின்னு மற்ற எடுத்து எழுதலாம். ஏன்னா இவனை கொண்டு போடுது. என்ன பண்ணிடு? யாரு? அந்த பக்கத்து விட்டமா இருந்தாங்களா, அவனோட புருஷனை கொண்டு போட்டுருக்கேன். யாருக்கு எழுதலாம்? ராணுவ வீரருக்கு எழுதலாம். அவனை கொண்டு போட்டு இந்த லெட்டர் வாங்கி பார்த்தா படிக்கிறான். ஓஹோ, கதை ஏதோ தெரியல போட்டு. ராணுவ வீரர் என்ன பண்றான்? கொண்டு போய் அவனை எங்கெல்லாம் நல்லா குத்து உடச்சி ஈட்டியால அந்த இடத்துல கொண்டு நிறுத்தி அந்த பொண்ணோட புருஷனை சாவடிச்சான். சாவடிச்ச பிறகு நல்லா கேட்டுங்க, இவன் ஆள் அனுப்புறான் பக்கத்து வீட்டுக்கு. என்ன பண்றான்? ஆளை அனுப்பி அந்த பொண்ணை அடிச்சு வந்து இவன் வச்சுக்கிறான் அரண்மனையில. இப்ப ஜோலி முடிஞ்சிச்சா? ஆனா கடவுள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். யார் பார்த்துட்டு இருக்கா? எல்லாரும் சொல்லுங்க. உடனே ஒரு பாஸ்டர் கூப்பிடுறாரு. அவர் பேர் நாத்தான் மேல். நேரா அரண்மனைக்கு பார்ப்பாங்கிறாரு. போன பிறகு நேரா ராஜாவை போய் புடி சிண்டை பிடிச்சி அவன் இழுத்து வரான். ராஜா கிட்ட நடந்த எல்லா கதையும் சொல்றான். ஏய் பாஸ்டர், உனக்கு எப்படி இந்த கதைலாம் தெரிஞ்சிச்சு? நேற்று நைட்டு கடவுள் வந்தாருப்பா, எல்லாத்தையும் சொன்னாரு. இருதயம் ஒருங்கி போகும், வேதனைப்படுறான். ஐயோ, நான் என்ன செய்யறது? சாவவும் முடியாது, உயிரா இருக்கவும் முடியாது. இப்ப காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என் அருமையான சகோதர சகோதரிகளே, பாவம் மட்டும் ஒரு மனிதனை உயிரோட கொள்ளும். என் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆதாமையும் ஏவாளையும் நீங்களும் நானும் பார்க்கவில்லை என்றாலும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் அங்கே தாவீது சொல்லுகிறார். நான், என்னுடைய தாய் யாரு? ஏவாள். என்னுடைய தகப்பன் யார்? ஆதாம். அவன் எப்படி உனக்கு கீழ்ப்படியலையோ அதே போல நான் கீழ்ப்படியாமல் கர்ப்பத்திலே பாவமாக நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். நமக்குள்ள என்ன ரேக ஓடிட்டு இருக்கே, பாவம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் யாருமே சொல்லி கொடுக்காம, யாருமே கற்றுக் கொடுக்காம, எந்த டியூஷனுக்கு போகாம, எந்த கிளாஸ்லயும் படிக்காம தானாவே ஒரு மனிதன் தெரிந்து வைத்துக் கொள்கிற இந்த உலகத்திலே ஒரே ஒரு விஷயம் பாவம். எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? 5:3 சொல்லுகிறது,
ஆதாம் சேத்தை பெற்றான். 130 வயது வரைக்கும் இருந்தான், உலகத்தில் இருந்தான். 130 வயதான போது தன் சாயலாக, எல்லாம் சொல்லுங்க, உங்க அப்பா சாயல் கிடையாது, இயேசுவின் சாயல் கிடையாது. யாருடைய சாயல்? ஆதாமுடைய சாயல்ல. தன் சாயலாகவும் தன் ரூபத்துக்குரிய ஒரு குமாரனை பெற்றான். அப்ப சகோதரனே சகோதரியே, இயற்கையாகவே ஒரு மனிதனுக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே, என் இருதயத்துக்குள்ளே பதுங்கி இருக்கின்ற ஒரு மிருகம் உண்டு. அதுதான் பாவம். அந்த பாவத்தை யாரும் கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பேய் பிசாசும் கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனுக்குள்ளேயும் தானாக பிறக்குவதற்கு முன்பாகவே உடலில் எப்படி இருதயம் இருக்கிறதோ, ரத்தம் இருக்கிறதோ, அதே போல பாவமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. என்னங்க, எங்க அப்பா அம்மா தான் பிறந்த பாவமே எங்க அப்பா அம்மா செய்யல. இல்லை, உங்க அப்பா அம்மா செய்யல, பரவாயில்ல, உங்களுக்குள்ள அந்த ஆதாமுடைய பாவம் ஓடிக்கொண்டு. அப்ப ஆதியாகமம் 5:3 சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆதாமுக்கு, ஆதாம் பாவம் செய்து கீழ்ப்படியதாகி அவன் சாபம் உள்ளவனாக இருந்தான். இப்ப நம்மளாம் பிறவியில யாரு? சபிக்கப்பட்டவர். எல்லாம் புரியுதா? யாருக்கு புரியல? இட்ஸ் ஓகே. அதனால என்ன, ஆதாமுக்கே பிறந்துட்டு போவோம், இட்ஸ் ஓகே. ஆனா சமாதானம் இல்லை. பிறக்கும் போதே சமாதானம் இல்லை. பிறக்கும் போது நம்ம அழுதுட்டு தான் பிறக்கணும். சாகும் போதும் யாராவது சிரிச்சுக்கிட்டு பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? ரைஸ்லா? அப்ப நம்ம பிறக்கிறதுக்கு அழுதுட்டு தான் பிறக்கணும், சாகும் போதும் அழுதுட்டு தான் சாகணும். காரணம், இயற்கையாவே நமக்குள்ளே ஒரு சாபம் இருக்கிறது. ரைஸ்லா? புரியுதா எல்லாருக்கும்? சரி, இந்த ஆதாம் எப்படி பிறந்தாரு? ஆதியாகமம் 1:26, ஆதியாகமம் 1:26, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோம். 27:1-27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். முதல்ல ஆதாமுக்குள்ள என்ன இல்ல? சாபம் இல்ல. ஏன்? அந்த ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய ரூபத்தின்படியும் கடவுளுடைய சாயலின்படியும் பாவம் செய்யாதவங்கள தான் பிறந்தாங்க. அவன் கீழ்ப்படியாமை வரும்போது அவன் என்ன பண்ணான்? பாவம் அவனுக்குள்ளே வந்தது. கடவுள் என்ன நம்மளை பார்த்து, ஏசப்பா என்ன விரும்புறார்? நீங்களும் நானும் உண்மையா இருக்கணும்னு விரும்புறார். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? உண்மையா இருக்க முடியல. இதான உண்மை. ஏன் இருக்க முடியல சொல்லுங்க? ஏன் நம்மளால உண்மையா இருக்க முடியல? நான் இப்பதானே பாடம் நடத்துறேன். ஆதியாகமம் 3:5 என்ன சொல்லுது? 5:3, நாம் ஆதாமுடைய சாயல் ரூபம். அதனால நம்மளால உண்மையா இருக்க முடியல. இது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது கடவுளுக்கும் தெரியும். தட்ஸ் ஆல். சரி, ரைட். ப்ராப்ளம் என்ன? கடவுள் நம்மள உண்மையா இருக்குன்னு நினைக்கிறாரு, நாம பாவத்துக்கு பிறந்தவங்களா இருக்கிறோம். இப்ப ரெண்டு பேருக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. கடவுள் பரிசுத்தர், நம்ம யாரு? பாவி. இதத்தான் தாவீது சொல்றாரு. சரி, ரைட், ஓகே. நம்ம பாவத்துல தான் பிறந்தோம், பாவியாவே இருந்து போன இருந்தா தூங்காதீங்க. அந்த ஆதாம் ஏவாளும் இந்த உலகத்தை இழந்தது போல, பரலோகத்தை இழந்தது போல நாமும் இழக்க வேண்டியதாக இருக்கும். அதை யாராவது விரும்புறீங்களா? ஒரு மனிதன் தாவீது பாவம் செய்த போது, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி அவன் ஜாலியா இருந்தான், சமாதானமா இருந்தான், நல்லா பாட்டு பாடினான், நல்லா சாப்பிட்டான். ஆனா ஒரு பெண்ணுகிட்ட ஒரு 5 நிமிஷம் தான் பாவம் செஞ்சான், அவன் மானமே ரயில் ஏறிடுச்சு, அவன் ஆட்சி ரெண்டா போச்சு, உள்ள ஒண்ணு செத்து போச்சு. அவன் குடும்பத்துல அவனை கேவலமா நினைச்சாங்க, அவன் மனைவி கூட மதிக்கல. அவனோட நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. ஒருவேளை நமக்குள்ள யாராவது பாவம் செய்து கொண்டிருப்போமானால் நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். எத்தனை ஆமாம் சார்? உங்க பிள்ளைங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, அவனை என்ன மதிச்சுக்கிட்டு சார்? ஏன்பா? அவனே விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், என்ன வந்து சைட் அடிக்காதங்கிறான், சினிமா பார்க்காதங்கிறான். என்ன சார்
அவன் என்ன சார் அவன் சொல்லி நான் அமைதியா இருக்கணும். நான் போவேன் சார், வண்டி ஓட்டுவேன், அடிப்போம் சார். ஏன் எங்க அப்பாவே வயசுல 4 பேர் கொலை பண்ணாரோ, 4 பேர் அடிச்சாராம். ஜெயிலு என்ன பண்ணாரு? ஓட்டு போனாரு, அடிச்சாரு, வந்தாரு. ஓகே சார், எங்க அப்பாவே கட்டிப்பட்டுச்சு தான் சார், நான் மட்டும் இல்லை சார். இப்படி எல்லாம் பிள்ளைங்க என்ன பண்றாங்க? அப்பா பார்த்து சொல்லுவாங்க, அப்பா அவங்க அப்பா பார்த்து சொல்றாங்க இல்லையா? ஏன்னா நம்ம அப்பா எப்படிப்பட்டவர்? பாவம் செய்தவர். இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா பொருந்துறது என்னன்னா, நீ பாவி நான் பாவி, நம்மளை யாரும் என்ன பண்ண முடியாது, ஒதுக்கீடு செய்ய முடியாது. எல்லோரும் பாவம் செய்த பாவி. இப்ப தாவீதுக்கு முதல்ல பாவம் செய்ய ஆரம்பிச்சோட அவனுக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்லை. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? நீங்க ஏதோ யாருக்கும் தெரியாம, கணவனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, அல்லது பிள்ளைங்களுக்கு தெரியாம, அல்லது பாஸ்டருக்கு தெரியாம ஏதோ ஒரு பாவம் செய்வீங்க. சமாதானம் இல்லையா பிரதர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். பிரதர் சொல்லுங்க, உங்க அப்பா அம்மாலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை வீட்டுக்கு ஒருத்தர் உங்க அப்பா இருக்கிறாரு. ஆமென். உடைய பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், பத்திரம் எவரும் இருப்பாதவன். இப்போதைக்கு நம்ம யாராலும் மதிக்கப்படாத மனுஷனா இருக்கலாம். ஆனா இயேசு வந்த பிறகு அப்படி இருக்கலாமா? நான் கேட்கறது புரியுதா? இருக்க. அப்ப தாவீதுக்கு பாருங்க, சமாதானம் இல்லை. அவனுக்கு கெட்ட பெயருங்க. அவன் பாவம் செஞ்ச பிறகு அவனுக்கு என்ன வந்துச்சு? கெட்ட பெயர் வந்துச்சு. அடுத்தது அவன் பாவம் செய்த பிறகு மரணம் வந்தது அவன் குடும்பத்துல. ஏன்? இந்த அம்மா அடுத்தவன் மனைவியா இருக்கும்போது அந்த அம்மாவோட தவறு செய்து கர்ப்பமானிச்சு, அந்த குழந்தை பிறந்து பார்த்தீங்களா, கர்த்தர் அந்த குழந்தைய அப்படி ஒரே அடி அடிச்சு கொண்டு விட்டார். சில குடும்பத்துல குழந்தைகள் திடீர்னு மறிக்கிறது, ஆக்சிடென்ட்ல மறிக்கிறதுக்கு காரணம் நாம் யாருக்கும் தெரியாது செய்கிற பாவம். ஏங்க, நான் அதுக்கு இயேசுவை ஏற்றுக்காம போயிடுறேங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் நீங்களும் நானும் செய்கிற பாவம் நமக்கு விளைவுகளை உண்டாக்கும். கை தூக்கியே. யாருக்கும் தெரியல சார். ஓகே, தாவீது செஞ்சது கூட யாருக்குமே தெரியல. தாவீதுக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. கர்ப்பமானாங்க, ஆனா குழந்தை செத்து போச்சா உயிரோடு இருந்துச்சா? ஒரு வீட்டிலே பாவம் இருக்குமானால் அந்த வீட்டிலே மரணம் வரும். அடுத்தது தாவீது என்ன பண்ணாரு? அந்த பொண்ணோட புருஷனை கொலை பண்ணாரு. ஒரு வீட்டுல பாவம் இருந்துச்சுன்னா கொலைகாரனாய் மாறுவார்கள். என்ன கைது பண்ணீங்க? அடுத்ததாக சாபம் வரும். கொலை எத்தனை கொலை தெரியுமா? தாவீது இந்த பாவத்தின் நிமித்தம் 4 கொலை இருந்துச்சு. அவன் புருஷன் ஒரு கொலையா? அம்னோட வந்து அப்சலம் கொலை பண்ணானா? அப்சலம் வந்து யார் கொலை பண்ணது? தாவீது கொலை பண்ணாரா? அடுத்தது வந்து அதோனியா வந்து சாலமோன் கொலை பண்ணானா? மொத்தம் இந்த விபச்சார பாவத்தினால மட்டும் 5 உயிர் போயிடுச்சு. பாவம் கொலையையும் மரணத்தையும் உண்டாக்கும். பாவம் சாபத்தை கொண்டு வரும். சரிங்க, இவ்வளவு சொல்றீங்க. இதைத்தான் அவர் எழுதுறாரு 8ஆம் அதிகாரத்துல. நாம் அவர் எழுதுறாரு பாருங்க, 6ஆம் வசனத்துல பாருங்க, உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர். 7 சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். இப்பதாங்க ஒரு முடிவுக்கு வர்றாரு. யாரு? தாவீது. ஆண்டவரே, நான் ஆதாமுக்கு பிறந்ததுனால நான் பாவம் செஞ்சேதான் இல்லைங்கள. ஆனா சிலர்கிட்ட கேளுங்க, சிஸ்டர் இந்த மாதிரி இப்படி எல்லாம் பாவம் செஞ்சீங்களா? இந்த பாருங்க, பாவம்னா எனக்கு நிறுத்து சார். நீங்க ஒண்ணு, அதெல்லாம் நான் செய்யவே இல்லை சார், என் புருஷன் செய்யவே இல்லை சார், என் பொண்டாட்டி செய்யவே இல்லை சார், என் பிள்ளை செய்யவே இல்லை சார் அப்படின்னு நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனா தாவீது அப்படி அல்ல. அவன் உண்மையா ஆண்டவரே என்ன சொல்றாரு தாவீது? நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். எல்லாம் சொல்லுங்க, கையை சொல்லுங்க.
பாவம் செஞ்சுட்டேன் சார், என் குடும்பத்தில் இப்படிலாம் வேணாம் சார், சமாதானம் இல்லாம வேணாம், மரணம் வர வேணாம், சாபம் வர வேணாம், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே. கைவிட்டு சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. ஐ லவ் யூ ஜீசஸ், என்னை காப்பாத்துங்க. நான் இப்படி பாவம் செஞ்சதுனால என் படிப்பு போயிடுச்சு, இதனால நிம்மதியே இல்லை. நான் பாவம் செஞ்சதுனால எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லை. நான் பாவம் செஞ்சதுனால சாபத்தினால எனக்குள்ள எங்க பிள்ளைகளுக்குள்ள மரணம் வருது, சண்டை வருது. இன்னைக்கு நான் இந்த சர்ச்சில் நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை வந்து சரி பண்ணுங்க ஆண்டவரே, உங்களால முடியும். எத்தனை ஜெபிக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம் என்னை ஈசோப்பினால் சுத்திக்கிறீங்க. ஆமென். அவர் ஒத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, என்னை ஈசோப்பினால். அது ஈசோப்புனா என்னங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, யூசோப்புனா ஒரு செடி. அதே அந்த செடியை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசப்பா ரத்தம் வந்து அப்போ வந்து ஆட்டுக்குடி ரத்தம் வச்சுக்கிறீங்களா, அந்த ரத்தத்துல தொய்த்து நிலக்காலாம் தடவுவாங்க. ஏன்? அந்த பாவத்தினால அந்த குடும்பத்துக்குள்ள வர நஷ்டம், சாபம், சமாதானம், வியாதி, இது எல்லாத்தையும் நீக்கி போறதுக்காக அன்றைக்கு இயேசு பிறக்காததுக்கு முன்னாடி அந்த ரத்தத்தை நினைச்சு நினைச்சு நிலைக்காலாம் தடவுவாங்களாம். ஆனா இன்னைக்கு யார் இருக்கிறா? 1:7-9 படிங்க. அதுல இருக்கு யாத்ரா 12:22 ஒருத்தர் வாசிங்க. 1 யோவான், அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலாய் நடந்தால் நமக்குள் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனுடைய கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கிறார். நான் பாவம் செஞ்சுட்டேன் சார், இனி செஞ்சுக்கிட்டே இருக்க நான் விரும்பல, நான் விட்டுறேன். என் குடும்பத்துல தேவையில்லாத வியாதி வருது, என் குடும்பத்துல மரணம் வருது, கெட்ட பெயர் வருது, என்னால சரியா படிக்க முடியல, எல்லா ஸ்கூலுக்கு வருஷமுள்ள போறேன். நான் பாவம் செஞ்சதுனால என் மார்க் ஷீட் எடுத்து பார்த்தா எத்தனை மார்க்? என் மார்க் ஷீட் உள்ள இருக்குது. எத்தனை மார்க் தெரியுமா? நான் 10th 185 மார்க் உள்ளதான் இருக்கு. அன்னைக்கு தான் நான் பார்ப்பேன். ஏன்? சரியா படிக்கிறது கிடையாது, ஸ்கூலுக்கு போனா அராஜகம் பண்றது, டீச்சருக்கு அடிக்கிறது, ஒம்பு பண்ணுறது. என் பாவம் இன்றைக்கு வரைக்கும் அது என்ன பண்ணுறது, பீரோல அப்படியே இருக்கு அடையாளமா. நீங்க நினைக்கலாம், என் அன்பு வாலிப சகோதரர்களே, இனி நான் விட்டுறேன் சார், எனக்கு படிப்பு தான் முக்கியம், நான் நல்லா மார்க் எடுக்கணும், வேலைக்கு போகணும். எங்க அப்பாலாம் சேம்பர்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு, கல் அறுத்துட்டு ரத்தம் கக்குறாரு, எங்க அம்மா இடுப்புலாம் முறியுது. சார் நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன் சார், நான் வந்து திருந்த போறேன் அப்படின்னு நீங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார், ஒரு மாற்றத்தை தர போகிறார். அவன் வேலை என்ன சொல்லுதுன்னா, சகல பாவங்களையும் அவர் சுத்திகரிக்கிறார். எப்ப? நீங்க தாவீது சொல்றது போல ஒரு ராஜா வெட்கப்படாம சொல்ற, ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கிறீங்க. நீங்க விசுவாசித்து, என் அன்பு சகோதரனே, நீங்க எப்ப இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் உட்கார்ந்து கொண்டு என் பாவங்களையும் என் சாபங்களையும் என் வீட்டில் இருக்கிற மரணங்களையும் என் வீட்டில் இருக்கிற ஆண்டவரே கடவுள் போக வேண்டும் என்றால் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். 2 கொரிந்தியர் 5:17 சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். 10ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். உண்மைதானே? சங்கீதம் இங்க பாருங்க, 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் எடுத்து வச்சுங்க. அவன் பாவம் செஞ்சதுனால நான் சந்தோஷமும் மகிழ்ச்சி கேட்கும்படி செய். எங்க வீட்டுல சந்தோஷமே இல்லைன்னு யாராவது இருக்கீங்களா? எங்க வீட்டுல சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை யாராவது இருக்கீங்களா? நம்ம இல்ல. அதுக்கு காரணம் பாவம். அப்பொழுது நீ நொறுங்கின எலும்புகள் களி கூறும். பாவம் இருக்கிற இடத்துல எலும்புகளும் நொறுங்கிடுங்க. ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டது தெரியுமா?
திரும்பவும் ஈசோப்பின் ஆண்டவருடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு நீங்க ஜெபிக்கும் போது நீங்க நொறுக்கின எலும்புகள் மகிழ்ச்சி அடையும். கையெழுத்துக்கு ஆமென் சொல்லுங்க. என் பாவங்களை பாராதபடி நீர் உமது 9 முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். எப்படி நீக்க முடியும் சொல்லுங்க பாப்பா, எல்லாம் கோரஸா சொல்லுங்க. உங்க அக்கிரமத்தை எப்படி நீக்க முடியும்? ஈசோப்பின் தண்ணி அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தினாலே என்னை சுத்திகரிக்க முடியும். ஆமென். என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். அடுத்தது 10 அழகா சொல்றாங்க. தேவனே சுத்த இதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே வையும். என்ன சொல்லுங்க? நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே. அது என்ன நிலைவரமான ஆவினா? காலையில பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், நைட்டு செஞ்சிருவோம். திரும்ப காலையில செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், ஈவினிங்ல செய்வோம். திரும்பி ஈவினிங்ல செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், 3 நாள் செய்ய மாட்டோம், 4 நாள் செய்ய மாட்டோம், 5 நாள் செய்வோம். அது விபச்சார பாவமா இருந்தாலும் சரி, குடிக்கிற பாவமா இருந்தாலும் சரி, கோபப்படுற பாவமா இருந்தாலும் சரி. அப்ப நம்ம இருதயத்துல ஒரு நிலைவரமான ஆவி இல்லை. அததான் வேதத்துல சொல்லுது, நீ இப்படி இரு இல்ல அப்படி இரு, ஒன்னு அனலா இரு இல்ல குளிரா இரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தீங்கன்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் இயேசு சொல்றார். இன்னைக்கு நான் இப்படி அப்படி இல்லாம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தாவீது என்ன பண்றாருங்க? என்ன பண்றாருங்க? பாவரை கேட்டு ஜெபம் பண்றாரு. எப்ப? காலையில 1 மணி நேரம் மட்டுமா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்றாரு? ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம பாவம் செய்துட்டு எப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது அந்த பாருங்க சொல்றாரு, திரும்பவும் நான் படிச்சு காட்டுறேன், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லை என்று சொல்றாரு. பார்த்தீங்களா? எலும்புகள் நொறுங்கி போச்சு, என் பாவத்தினால என் அக்கிரமத்தினால இவைகள் வந்துச்சு. என்னில் தேவனே என்ன சொல்லுங்க? சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க. யார்கிட்ட கேட்கணும்? இத பொண்டாட்டிட்ட கேட்கணுமா, புருஷன்ட்ட கேட்கணுமா, பாஸ்டர்ட்ட கேட்கணுமா? ஏசப்பாட்ட நீங்க விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா இப்படி மாறி மாறி வர்ற அந்த இருதயம் மாறி நீங்க யோசிப்பை போல கர்த்தர் நிலைவரமான சார் எங்க சார் கொடுத்தாரு? தானிக்கு கொடுத்தாருங்க. இந்த ஜபத்தை அடிக்கடி அடிக்கடி திரும்ப திரும்ப செஞ்சு 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 அதனால உபவாசம் ஜபம் வைங்க. 2 கொரிந்தியர் 5:17 சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும். 2 கொரிந்தியர் 5:17 திரும்ப வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன, எல்லாம் புதியதாயின. எல்லாம் படிங்க. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்படியே பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள தானே இருக்கீங்க. வாலிபர்கள் கிறிஸ்துக்குள்ள தானே இருக்கிறீங்க. இல்ல வீட்டுக்கு போனா வாட்ஸ்அப் வாய போடுறதுதான், இன்ஸ்டாகிராம் என்ன கேக்குது? இந்த பக்கம் இயேசு பாட்டு போடுறது, அந்த பக்கம் சின்ன அப்புறம் இவரு சின்னமணி கோயில போய் இருக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் இயேசு பாட்டு, அந்த பக்கம் சின்னமணி கோயில். கேட்டா பாஸ்டர் அப்படி இப்படிதான் இருக்கணும் பாஸ்டர், அப்படி யார் இருக்கீங்களோ நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. தாவீது போல அந்த நிலவரமா எனக்கு ஆகிடுங்க. சர்ச்சுக்கு போனா விசுவாசம் சொல்லி ஹல்லேலூயா, சினிமா பார்க்க மாட்டேன்னு எங்க கை தூக்குறேன். அங்க போனா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், விஜய் படம், அஜித் படம். விஜய் பாருங்க சம்முன்னு நம்ம மக்கள் கொண்டு வந்து முதலமைச்சர் உட்கார வச்சுட்டாங்க. கை தட்டுங்க. அப்ப உங்களுக்கு நிலைவரமான ஆவி வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இங்க என்ன பண்றாரு? 5:17 என்ன பண்றீங்க? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன சொல்லுங்க? வீட்டுக்குள் இருந்தால், தூங்கிக் கொண்டிருந்தால்,
ஏதாவது சால்சாப்பு கொண்டிருந்தால், பைபிள் வாசிக்காமல் இருந்தால், சண்டை போட்டுக் கொண்டிருந்தால், அடுத்தவங்களை பற்றி விசுவாசிகளை கோல் சொல்லிக் கொண்டிருந்தால், விண்ணப்ப ஜெபம் ஏறெடுக்க சொன்னால் சரியா யாரால குறி வைக்கிறது குச்சிட்டு வந்துடுறது. ஒரு 10 பேர் இவங்களை தாக்குறாங்களா, சர்வ ஆயுதத்தை எடுத்து அஸ்தாயுதத்தை எடுத்து இவங்களை குத்துறது விண்ணப்பத்துல. அப்புறம் இவங்களை நீங்க எடுங்க அப்படின்னா இவங்க அவங்கள குத்துறது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருக்கிறது 5 பேருங்க. ஏங்க இந்த பேர் கழிச்சு விடுங்க. ஏற்கனவே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம தாலியும் தோடும் அடை வச்ச வேண்டியது. இது 30,000 ரூபாய் அடை வைக்க வேண்டியது. பாப்பா கொடுத்துக்க மாட்டா. இங்க இருக்கிற ஒரு 5 பேரு நீங்க வந்து இந்த விண்ணப்ப ஜெபம் எடுத்தே 10 பேர் ஓடிட்டாங்க. அப்படின்னு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல பிள்ளைங்க எல்லாரும் இப்ப சொல்லுங்க, விண்ணப்ப ஜெபம் எடுக்கிறதுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கணும்? நிறைய நம்ம வந்து வீணான கதைகளை தான் பேசணும். இப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேச நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க இப்ப என்ன சொல்லுங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா. இதுக்கு வந்துங்க இந்த விண்ணப்ப ஜெபம் மாத்தி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு இலக்கணம் இருக்கு. எதுகை போன இலக்கணம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க நல்லது சொன்னா கெட்டது சொல்றது. இதான் எதுகை மோனை கோமுத்திர இலக்கணம். மாடு வண்டி மாடு மூத்திரம் பெஞ்சுன்னா எப்படி போவோம், இப்படி தெரியல, அது வேட்டிக்கு போட்டி பேசுறது. இப்போ ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களா, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. புது சிருஷ்டியா எப்படின்னா, ஒரு புலவருக்கு அழகான நல்லா ராஜாவை கொடுத்து பாடுறாரு. உடனே ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்கல. ஏமா ஏங்க ஒரு அழகான நான் வாங்கி வச்சிருக்கிறது அழகான துண்டு எடுத்து வரலாம். மந்திரிக்கு போறாம அவர் போன அழகான துண்டு எடுத்து வரணுமா, எனக்கு கொடுக்க மாட்டேன். இப்ப பாடு இந்த புலவர் கொடுக்க போறேன்னு பிஞ்சு இருக்கிற துண்டு எடுத்து வரல, கிஞ்சி இருக்கிற துண்டு எடுத்து, ராஜாவே நீ சொன்னது போலவே அருமையான சூப்பரான கிழியாத ஒரு துண்டை எடுத்து வந்திருக்கிறேன், தாங்கள் புலவருக்கு கொடுங்க அப்படின்னா. அவன் ராஜா, உன்னை நான் பாராட்டுகிறேன் அமைச்சரே, வாங்க புலவரே, வருக வருக புலவரே, தோ வருகிறேன் ராஜாவே. நீர் என்னை நேற்று புகழ்ந்தீர் அல்லவா, என்னை பாடினீர் அல்லவா, ஆடினீர் அல்லவா, தேனின்றேன் மானின்றீர் அல்லவா, அதனால உனக்கு இருக்கிறதே சிறந்த ஒரு பட்டாடை துண்டை உனக்கு நான் தருகிறேன். இவன் ராஜா இதை கவனிக்கல. ஏன்னா ஏற்கனவே வச்சுட்டாங்க. யாரு அமைச்சரை இடப்படிக்க சொல்லி வச்சாங்க. கொண்டாந்து கொடுக்கலாம். யாரு ராஜா கொடுக்கலாம். இத பார்க்கலாம் பிஞ்சு இருக்கு. உடனே இவன் சொல்றாங்க, ராஜாவே நீர் வாழ்க, நீர் கொடுத்திருக்கிற பட்டு துணிகளில் பூ இருக்கிறது, கனி இருக்கிறது, காய் இருக்கிறது, இலை இருக்கிறது, பிஞ்சும் இருக்கிறது. எப்படி பாருங்க நம்ம விசுவாசங்க. அதே மாதிரிதான் எதுவுமே காட்டாம விண்ணப்பம் பேருங்க ஒரு குத்துனா என்ன பண்றது, விசுவாசம் ஓடி போவாங்க. ஏற்கனவே 2-3 குத்தி குத்துறப்பாங்க. நம்ம விசுவாசத்துக்கு மாறி நீங்களும் இன்னைக்கு பட்டா சேருங்க, அங்க அமுக்குனா நீங்க கிளம்புறீங்க. இல்ல எல்லாம் சொல்லுங்க. நீங்களா யாரு 5:17 படிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஓஹோ, எந்த இலை இருக்குது, காய் இருக்குது, கனி இருக்குது, பிஞ்சும் இருக்குது. பிஞ்சப்படாது. இப்ப எல்லாம் சொல்ற கையில பிடிச்சி இப்படி இருக்க முடிச்சிடா சாப்பாடு. இப்படி இருக்க இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு ஒரு புதிய வாழ்வு, இன்றைக்கு புதிய ஒரு பேச்சு, இன்றைக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம், இன்றைக்கு ஒரு சந்தோஷம், இன்றைக்கு ஒரு நிம்மதி, இன்றைக்கு உங்களுக்கு பாவம் சாபம் எல்லாத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை தருகிறார். அப்ப தாவீதுக்கு தந்த தெய்வம் இன்னைக்கு செத்துட்டாரா, உயிரோடு இருக்கிறார்? தாவீதுக்கு தந்த தேவன் சமாதானத்தை தந்த இன்னைக்கு உயிரோடு இருக்கிறா, செத்துட்டாரா?
தாவீதுக்கு அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த ஆட்சியை நிலைக்க பண்ணாரு. அந்த தேவன் இருக்கிறாரா, செத்துட்டாரா? அந்த தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ரோமர் 4:7 4:7-8 மட்டும் படிச்சுட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நமக்கு திருவிருந்து இருக்கிறது. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அது யாருங்க? இயேசுவை ஏற்றுக்கணும் வெளியே எவ்வளோ பேர் இருக்காங்க. அவனா நீங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்களா? நான் தான். அப்ப கடவுள் சொல்றாரு நீ பாவி, நீ சொல்ற. ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ யாரு? பாக்கியவாதி, பாக்கியவான். ஏன்னா நீ கிறிஸ்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற. அவங்களெல்லாம் கூப்பிடல. நீ நினைக்கலாம் சார், நீங்க என்ன சார் என்ன கூப்பிடுங்க? நான் கூப்பிடலங்க சார். பக்கத்துல சிஸ்டர் தான் என்ன சர்ச்சுக்கு அனுப்பிட்டாங்க. இல்லைங்க, சத்தியமே கிடையாது. பைபிள் சத்தியமே கிடையாது. அப்புறங்க நீ உங்க அப்பா ஆயா வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ தேவன், அந்த தேவன் வீட்டுல வந்தாங்க.